எத்தனையோ ஆண்டுகளுடைய அனுபவம் உங்களுக்கும் இருக்கும். வயசு அப்படின்றது தானா வெயில நிக்கிறதுனால வர ஒரு விஷயம் கிடையாது. நிறைய விஷயங்கள் பாத்திருப்பீங்க வாழ்க்கையில. இன்னைக்கு எல்லாருக்குமே என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்க நல்லா பொறுமையா குடும்பத்தை நல்லா நடத்தணும், பிள்ளைங்கள நல்லா வளர்க்கணும், புருஷனுக்கு அடங்கி ஒடுங்கி இருக்கணும், வாழ்க்கை குடும்பம் பார்த்து நடத்தணும். குடும்பத்துல வரவு செலவை பார்த்து நடத்தினா குடும்பம் நல்லா இருக்கும். எனக்கு இது இல்லையே அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயத்த மிஸ் பண்ணிருக்கீங்களா பாட்டி? நான் படிக்கலன்றதுதான் மிஸ் பண்ணிக்கிறேன். என்ன படிக்க வைக்கல எங்க அப்பா அம்மா, அது ஒண்டிதான் எனக்கு மிஸ் ஆச்சு. பட் இல்லன்னா நீங்க மிச்ச எல்லா விஷயத்திலயும் ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். மரியம் பாட்டி, இப்ப உங்களுடைய குடும்பத்தினர் யாராவது இந்த நிகழ்ச்சியை பாத்துட்டு இருந்தாங்கன்னா? என் பொண்ணு பாப்பா. கண்டிப்பாக. மரியம்மா பாப்பா. என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க அவங்களுக்கு? அவங்க சந்தோஷமா இருந்தா போறோம், பார்த்து சந்தோஷப்பட்டாங்கன்னா போதும். ஆனா அம்மா கூட அறிவில் இருக்கிறது இல்ல, இங்க போய் பேசுறாங்களேன்னு அவங்களும் சந்தோஷப்படுவான். நல்லா. நீங்க அவங்களுக்கு என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? அவங்களுக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டியது இல்லையே. அவங்க நம்மளதான் இங்கதான் விட்டாங்களே, நாம தான் வந்துட்டுமே பாக்காத. அவங்க இங்கே இருக்கட்டும், ஆனா அவங்க இருக்கிறாங்க, நானும் இங்கே இருக்கிறேன்னு நான் இருக்கிறேன். உன்ன என்ன சொல்றது அவங்களுக்கு? என்ன சொல்றது சொல்லுமா? எங்களை ஆண்டவர் நல்லபடியா வச்சிருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை எங்களுக்கு. எங்க மேடம் நல்லா பாத்துக்கிறாங்க, எங்களை பாக்குற வார்டுன்னு நல்லா பாத்துக்கிறாங்க. உன்ன என்ன குறைக்குது? உடை இருக்க, உணவு இருக்க, படுக்க இடம் இருக்க, எங்களுக்கு எந்த குறையும் இல்லாத நடத்துறாரு கடவுள். உன்ன தாங்கள போய் நினைக்கிறது, இன்னத்துக்கு அவங்களுக்கு போய் சொல்லணும், இன்னத்தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா. பதினஞ்சு வருஷமா பாட்டி நானு வார்த்தைக்கு கஷ்டப்படுறது கிடையாது, வார்த்தைக்கு தேடினது கிடையாது. பட் இன்னைக்கு உண்மையா அந்த வார்த்தைகளை தேடிட்டு இருக்கேன். கேட்டம்மா மாట్లాடலாம், செப்பம்மா. ஒண்ணு நீ மாట్లాட வேணாம் பாட்டி, என்ன மாట్లాட முடியாதவங்களும் பண்ணிட்டீங்களே. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி. எனக்கு நான் ஒரு மாதிரி கஷ்டப்பட்டேன். என்னடா இவங்க சொல்றாங்களே, நம்ம என்ன கேட்கறது நம்ம பிள்ளைங்களை அப்படின்னு சொன்னீங்க பாருங்க. அதுதான் ரொம்ப கஷ்டமா இருந்தது. இன்றைய காலகட்டத்துல நம்ம பிள்ளைங்களை நம்ம என்ன கேட்க முடியும்? நீங்க சொல்றீங்களா என்ன இங்க விட்டுட்டாங்க அப்படின்ற அந்த கஷ்டம் இருக்கு இல்லீங்களா? நாங்க இருக்கோம் பாட்டி, உங்களுக்கு நீங்க கவலைப்பட வேண்டாம். எனக்கு எல்லாருமே இங்க எல்லாரும் இருக்காங்க பாருங்க. அவங்க சொந்தக்காரர் தான். பாத்தீங்களா, இத்தனை சொந்தக்காரங்க இருக்காங்களே, நமக்கு என்ன ஆகும் இல்லீங்களா? ஞான சௌந்தரி பாட்டி சொல்லுங்க. வாழ்க்கையில எத்தனையோ வாழ்க்கையில நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கேன். என் சிறு வயசுல இறந்து போயிட்டேன் வீட்டுக்காரரு. நான் அதை விளக்கு பண்ண ரொம்ப கஷ்டப்பட்டேன். வளர்த்து முடிச்சதுக்கு அப்புறம் பிள்ளைகளாவது நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நீங்க ஒதுங்கி வந்துட்டேன். இப்பதான் நான் கஷ்டம் நீங்கி நல்ல சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கீங்களா? ஆமா. என் பிள்ளைகள் அதுக்கு பிள்ளைகள அது படிக்க வச்சு நல்லா இருக்கணும். அந்த அவங்கள கொண்டு முதியோர் இல்லங்களை கொண்டு விட்டுறக்கூடாது. அதைத்தான் கடவுள் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நம்மளுக்கு அவங்களுக்கு வரக்கூடாது, வீட்டிலே வச்சு கவனிக்கணும் தாய் தப்பன. அப்படிதான் நினைச்சேன் நான். எனக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எங்க பாட்டி இறந்துட்டாங்க. நான் அவங்க கூட தான் வளர்ந்தேன். பட் நீங்க ஒண்ணு இல்ல, நீங்க 25 பாட்டிங்க இருக்கீங்க. நல்ல அழகா சிரிச்சிருக்கிற பொண்ணை தேவலாம் நீங்க அழ வச்சிருக்கீங்க. அதனால இப்ப 4 பேரும் சேர்ந்து இந்த மொத்த